உண்மையாக எமது சமூகத்திலேயே ஒரு பிரச்சனை வந்து ஹெச்ஐவி என்று சொல்கிற வந்து, அதாவது பாலுறுப்புகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் என்று கருதுகிறாங்க. அது வந்து நிறைய பேர்கிட்ட எமது சமூகத்திலேயே ஒரு பெரிய ஒரு மாயை ஒன்று தான், அதாவது மித்தொன்று தான். எய்ட்ஸ் என்றது வந்து ஹெச்ஐவியும் ரெண்டும் ஒரே நோய் தான். இதால் நிறைய மரணங்கள் ஏற்படுது என்றது தான் எமது சமூகத்திலேயே கருத்தாகிறது. ஆனால் வந்து ஹெச்ஐவி என்றது வந்து ஒரு நோய், பாலியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு நோய் தான். ஆனால் அதில் உச்சகட்டம்தான் எய்ட்ஸ் என்ற, அதாவது ஹெச்ஐவி என்ற நோயை வந்து குணப்படுத்தலாம் என்றதை வந்து நான் இங்கே வந்து இருக்கிற இந்த ப்ரோக்ராம் மூலம் நிறைய தெளிவுறுத்தலுக்கு உட்பட்டேன். அதே மாதிரி எனக்கு சமூகத்துக்கு அதை தெளிவுறுத்துறதுக்கு ஒரு தேவையும் ஈக்குது. அதே போல் ஒரு எமது முன்னைய பரம்பரையிலிருந்து வந்த ஒரு விஷயந்தான் இந்த கருக்கலைப்பு சம்பந்தமாக சொல்ல போனால், முன்னைய காலங்களில் வந்து முன்னைய காலத்தவர்கள் வந்து சொல்கிறாங்க, கருக்கலைப்பு உண்மைக்கும் சில நேரங்களில் கருக்கலைப்பு தானாக நடைபெறும். அதை கொண்டு அது வந்து அவங்க ஒரு ஹியூமன் ரைட்ஸ், அவங்களோட ஒரு மாணவ அவங்களுக்கு ஒரு உரிமையை இல்லாமாக்குறது ஒரு விஷயமாக கருதப்படுறார். ஆனால் முன்னேவர்கள் சொன்னது வந்து இது ஒரு உயிரை கொல்றதோ, அதாவது உயிருக்கு ஒரு சேதம் விளைவிக்கிறதோ அல்ல. இது வந்து உண்மையாக கருக்கலைப்பு என்று வந்து சில நேரங்களில் தானாகவே நடைபெறுது. அதனால் கருக்கலைப்பு வந்து ஒரு வெட்கத்துக்குரிய செயலோ அது வெறுக்கப்படக்கூடிய செயலோ அல்ல. கருக்கலைப்பு வந்து சில விடயங்களில் தங்களுடைய அதாவது கருக்கலைப்பு செய்து கொள்பவர்களுடைய ஒரு உரிமையாகத்தான் அது கருதப்படுது. அது வந்து அவங்களோட ஹஸ்பண்டையோ யார்கிட்டையோ கேட்டு கருக்கலைப்பு செய்ய தேவையில்ல. அவங்களுக்கு தேவைன்னா கருக்கலைப்பு செஞ்சு கொள்ளலாம் என்ற ஒரு முன்னையர்கள் கொண்டாந்த ஒரு அது கருத்துக்கு வந்து நான் மதிப்பளிக்கிறேன்.